நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி, பாரதி, தமிழ் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியில் ஒரு இடத்துல மரத்துக்கடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாரு, என்ன தமிழ் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, நான் என்னப்பா பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்குறாங்க. இல்லை என்னை விட்டு பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்போ அப்படி முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் கேட்குறாங்க. ஆமாம், ஊட்டி கான்வெண்ட்டில் கொண்டு போய் உங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னோடனே நீங்கள் வந்து சந்தோஷமாக தானே இருந்தீங்க. அங்கே போய் நான் சுற்றி பார்க்க போகிறேன், சர்க்கஸில் விளாட போகிறேன், அப்படி இப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனால் என்னை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் தான் உங்களை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதியும் நம்ம தமிழும் வந்து கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் உங்களை நினச்சி உருகிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இல்லாமல் என்னால் வந்து இருக்கவே முடியாது, வாழக்கூட முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. நான் தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் தான் என்னை நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க, நான் தான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம பாரதியும் தமிழும் பார்த்தா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரித்தோடனே ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் இவ்வளோ தூரம் நான் வந்து கலங்கி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு பொருளை எடுத்துக்கிறாமல் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து மேலும் மேலும் ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாரதி வந்து நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் போய் பேசு, அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, அப்பா அழுகாதீங்கப்பா, நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குற மாதிரி இல்லை, என் பேச்சை நீங்கள் யாரும் கேட்கல, நீங்கள் இதெல்லாம் முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அப்படின்னு தமிழ் சொல்லிவிட்டு நம்ம ஆதியோட காற்றுக்கிட்ட போய் ஏதோ சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு காட்டலை. அது சொல்லி முடித்தோடனே நம்ம ஆதி வந்து சந்தோஷமாகி பாரதியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழ் வராங்க. தமிழையும் சேர்ந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.